السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அது ரமதானாக மாத்திரம் இருக்க மாட்டாது. அந்த ரமதானுடைய மாதத்தில் பல வகையான தலையங்கங்களில் பயான்கள் உரைகள் நிகழ்த்துவதும் பல வகையான நல்ல கருமங்கள் சமூகத்திற்கு மத்தியில் விழிப்புணர்வு பெறுவதையும் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ரமலான் ஏராளமான கயிறுகளை இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. 11 மாதம் ஓதாத குர்ஆன் இந்த ரமலான் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. 11 மாதங்கள் எந்த முக்கியத்துவத்துடன் தொழுகைகளை தொழவில்லையோ அந்த தொழுகைகள் எல்லாம் இந்த 1 மாத காலத்தில் மிகவும் முக்கியமாக கவனம் எடுத்து ஜமாத்தையும் பேணுதலாக தொடரக்கூடிய, முந்தின பிந்தின சுன்னத்துகளையும் பேணுதலாக தொடரக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். இதே போலத்தான் குடும்பங்களை சேர்ந்து வளர்ப்பதும் குடும்பங்களை அரவணைத்துக் கொள்வதும் ரமலானில் கூடுதலாக மனிதர்கள் முஸ்லீம்களால் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய கடமையாக செயல்பாடாக கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் ரமலானிய மாதம் வந்துவிட்டால் மக்களுக்கு மத்தியில் ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் தானாக பிறந்துவிடும். ஜகாத்து கொடுக்க வேண்டுமே, ஜகாத்தையும் கணக்கு பார்த்து மக்களுக்கு பங்கத்தை கொடுத்து என்னுடைய கடமையில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வும் ரமலானில் தான் பிறக்கிறது. எனவே இன்றைய பயானுடைய தலையங்கம் இன்ஷா அல்லாஹ் ஜகாத்தை பற்றி அமைய வேண்டும் என்பதால் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளப்பட்டதற்கு இணங்க நேற்றும் முகருக்கு பிறகு நடைபெற்ற ஒரு பயானில் ஜகாத்தை பற்றி தான் பேசப்பட்டிருக்கிறது. இன்று ஜகாத்தினுடைய தலையங்கத்தில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஜகாத்தினுடைய சட்டத்திட்டங்களை பேசாமல் ஜகாத்தை பற்றி ஜகாத்தில் சொல்லக்கூடிய ஒன்று இஸ்லாத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது, நபியினுடைய காலத்தில் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒன்று எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட்டது, இஸ்லாம் ஜகாத்தை எப்படி பார்த்திருக்கிறது. இன்றைய சமகாலத்தில் ஜகாத்தை பல வகையான கண்ணோட்டத்தில் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள் ஜகாத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள். இரண்டாவது தலையங்கம் தான் ஒரு மனிதனுடைய பணத்தில் ஜகாத்து மட்டும் தானா கடமை. ஒரு மனிதனுடைய பணத்தில், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பணத்தில் ஜகாத்து மட்டும் தானா கடமை, ஜகாத் அல்லாத ஏனைய இதர கடமைகளும் அவனுடைய பணத்துடன் சம்பந்தப்படுகிறதா? இன்னமும் இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் ஜகாத்து கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து வந்த குலஃபாய அர்பா 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம், அதனை அடுத்து வந்த உமையாக்களுடைய ஆட்சி காலம், அதனை அடுத்து வந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம், இந்த காலங்களில் ஜகாத்து எப்படி கொடுக்கப்பட்டது? ஜகாத்து கூட்டாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றிருந்தால் இன்று பரவலாக
முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளிலும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அநேகமான நாடுகளில் ஜகாத்து தனிப்பட்ட முறையில் தான் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது எப்படி உருவானது? இதனுடைய பின்னணி என்ன? ஜகாத்தை ஒருவர் கூட்டாக சேர்த்து கொடுப்பதற்கு வசதி இருக்கும் பொழுது, சந்தர்ப்பம் இடம் கொடுக்கும் பொழுது ஒருவர் தன்னுடைய ஜகாத்தை தனிப்பட்ட முறையில் கொடுத்துக் கொள்கிறார். இந்த ஜகாத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது? இப்படிப்பட்ட சில தெளிவுகள் எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. அன்பான சிலையான சகோதரர்களை தெரியாமலே முதலாவது ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. இதை குர்ஆனை திரட்டி பார்க்கும் பொழுது இது இஸ்லாத்துக்கு, முஸ்லீம்களுக்கு, அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு மட்டும் சொந்தமான ஒன்றல்ல. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உம்மத்தினர்களும், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறு குழந்தையாக தொட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொட்டில் இருந்து பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட ஜகாத்தை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு போயிருக்கிறார்கள். அவங்க பயந்தாங்க, இந்த குழந்தையை நான் எப்படி கொண்டு போவேன்? மக்கள் என்னை பார்த்து பருதூறு சொல்லுவார்களே, அப்படியேதான் குழந்தையை தூக்கி கொண்டு போறாங்க. அங்கே வாழக்கூடிய யூதர்கள், அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மரியமே, நீ ஒரு மோசமான தகாத காரியத்தை செய்திருக்கிறாய். உனக்கு இந்த பழக்கம் எங்களை வந்துச்சு? உன்னுடைய மாப்பா, உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை இப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கம் உடையவர்களாக இருக்கவில்லையே, இந்த பழக்கம் உனக்கு எங்களை வந்துச்சுன்னு சொல்லி மாப்பாவையும் உம்மாவையும் தாயையும் தந்தையையும் இணைத்துத்தான் ஒரு குழந்தையினுடைய குறை சுட்டிக்காட்டப்படும் என்பதை குர்ஆன் மிகவும் அழகாக சுட்டிக்காட்டுகிறார். يا مريم لقد جئت شيئا فريا ما كان ابوك امرا سوء وما كانت امك بغيا. ஆயிஷா, ஹஜ்ரத் மரியமே, உனக்கு இந்த கெட்ட பழக்கம் எங்களை வந்துச்சு. என்றால் ஒரு பிள்ளைக்கு ஒரு கெட்ட பழக்கம் வருவென்றிருந்தால் அது தாய் தந்தையிடமிருந்துதான் வர வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லித் தந்திருக்கிறது. தாய் தந்தையிடமிருந்துதான் கெட்ட பழக்கம் ஒரு குழந்தைக்கு வரும் என்பதை இந்த சூரத், இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறது. அந்த யூதர்கள் சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, நீ நல்ல ஒரு குடும்பத்தில பிறந்த ஒரு குழந்தை அல்லவா, உன்னுடைய மாப்பா ஒரு நல்ல மனிதர், உன்னுடைய தாய் நல்ல ஒரு பெண், உனக்கு இந்த பழக்கம் எங்களை வந்துச்சு மக்கள் கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், எனக்கு பேச முடியாது, இதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், என்னுடைய குழந்தைதான் பதில் சொல்லும். தொட்டில, அதாவது கையில, உங்களுடைய மடியில உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, திறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடன் எங்களுக்கு எப்படி பேசலாம் என்று சொல்லி அந்த யூதர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த குழந்தை, மகள குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. அந்த புள்ள சொல்லுகிறே, கால இன்னி அப்துல்லாஹ், நான் ஒரு ஹராத்தில பிறந்த ஒரு அடிமையும் அல்ல, நான் அல்லாஹுடைய மகனும் அல்ல, நான் அல்லாஹுடைய ஒரு அடிமை. யூதர்கள் சொல்லுவது போன்றே நான் ஹராத்தில பிறந்த ஒரு இல்லீகல் குழந்தையும் அல்ல. அதே நேரத்தில் நசாராக்கள் சொல்லுவது போன்றே நான் அல்லாஹுடைய மகனும் அல்ல. கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹுடைய ஒரு அடிமை. ஆசானியல் கிதாப்,